உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். இது நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக இந்த ஆல்பம் வந்து எப்படி உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்றதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு ப்ரொஃபவுண்ட் தேங்க்ஃபுல்னஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு சின்ன வயசில் வந்து என்னுடைய பாட்டி எங்கள் ஊரில் நாகர்கோயில், எனக்கு சொந்த ஊர் நாகர்கோயில். நாகர்கோயிலில் எங்களுடைய பாட்டியை நாங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிடுவோம். எங்கள் அப்பா அம்மா சொன்ன ஒரு கதை, அந்த கதை வந்து நமக்கு சின்ன வயசில் ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்த ஒரு கதை. அது ரொம்ப நாளாக வந்து அதை உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்போமாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன். படமாக எடுக்கணும்னு நினச்சதில்ல, பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்போது படித்து டாக்டராகி இப்படி வந்தாச்சு, அந்த வழியில் போக முடியல. நிறைய பழக்கம் ஏற்படுறப்ப இசைத்துறையில் உள்ள ஒரு ரொம்ப ஒரு 25-30 வருஷம் ஃபேமஸான ஒரு கிட்டாரிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட். அவங்க நம்ம கேட்குற நிறைய பாடல்கள் வந்து அவங்க வாசித்தது தான் பழைய காலத்தில், எம்எஸ்வி சார் காலத்துலேருந்து. அவங்களுடைய ஒரு நட்பு கிடைக்கிறப்ப அவங்க ஒரு நாள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் வாசிச்சுட்டே இருந்துட்டு எப்படி சார் நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் சடார்னு டக்குன்னு அப்படியே அப்ரப்டாக நிறுத்திட்டு இன்னையோட நீ வாசிக்கலைன்னு போனீங்க, எப்படி நீங்கள் அந்த மாதிரி உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் கேட்குறப்ப அவர் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் சொன்னார். அதாவது இப்படி நான் வெளிச்சத்தையே நான் பார்க்க மாட்டேன் டாக்டர். நான் விடிய காலையில் நேராக பிரசாத் ஸ்டுடியோ வெயில் வர்றதுக்கு முன்னாடி போனேன்னா திரும்ப நைட்டு எப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பகலில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படியே போச்சு இந்த மாதிரி ஒரு 25-30 இயர்ஸு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னை கம்பல் பண்ணி ஒரு சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தே தீரணும்னு சொல்லிட்டா. நான் அவ்வளோ நாள் ரொம்ப டாட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு அந்த தடவை என்னால் முடியலை. நான் வந்து அந்த மேரேஜுக்கு போகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நான் ஸ்டூடியோக்கு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கால் ஷீட்லாம் முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறப்ப ஜெமினி ஃப்ளைஓவரில் பயங்கர டிராஃபிக்கு, ரொம்ப டிராஃபிக்காக. என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக நின்றுட்டுருக்கு. நான் கார் கண்ணாடி, அப்போ ப்ரீமியர் பத்மினி கார் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார். அவர்கிட்ட ஏன்பா இது இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குதுன்னு நான் கேட்டேன். அப்போ அவன் என்னை எப்படி மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, ஏன்பா நீ என்ன இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு வந்தியா, டெய்லி இங்கே இப்படி தானப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த ஆட்டோக்காரர் சொன்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டே போகிறேன், உலகத்தில் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு போல், நமக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு. வீட்டுக்கு போனவுடனே என் ஒய்ஃபை வந்து கிளம்பாமல் இருக்கிறா. கல்யாணத்துக்கு போகணும், ஆனால் அவள் கிளம்பவே இல்லை. ஏமா இன்னும் கிளம்பலை அப்படின்னு கேட்குறப்ப, என்னத்தை கட்டிட்டு போகிறது கல்யாணத்துக்கு அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. வார்ட்ரோப்பில் ஒரு 400 பட்டு சேலை இருக்குது சார் எங்கள் வீட்டில். 400 பட்டு சேலை இருக்குது. பெட்டில் ஃபுல்லாக ஏகப்பட்ட பட்டு சேலை எப்படி பரப்பி போட்டுட்டு என்னத்தை நான் கட்டிட்டு போகிறது அப்படின்னு அவள் கேட்டோன்னே எனக்கு அது ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. மனுஷனுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவள் சொல்கிறா, ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இந்த சேலையை வந்து இதை கெட்டமா, இது புதுசு தானே, அது ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டியாச்சு, இதை கட்டினா இது ஏற்கனவே 2 தடவை கட்டிட்டேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருந்தோடனே அப்போ தான் நான் நினச்சேன், மனுஷனுக்கு வந்து தாங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது வந்து அவனுடைய கவலையே கிடையாது. அடுத்தவங்கிட்ட இல்லாதது என்னது என்கிட்ட இருக்குன்றது தான் மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கவலையாக இருக்குன்றது அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ முடிவு பண்ணேன், ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் போதுண்டா, இதோடு நம்ம நிறுத்திக்கோன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த நாள்லேருந்து நான் ஸ்டூடியோக்கு போகல டாக்டர்னு அவர் சொன்னார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணிச்சு, சரி நம்மளுடைய ஆசைன்றது வந்து ஒரு சாதாரண பேராசை, இப்படி வாழ்கிற வரைக்கும் இப்படியே இருக்கிறியாடா, நீ போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிற, ஒரு 6 அடி நிலம் தானே உனக்கு சொந்தம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மனுஷனோட ஆசை அந்த 6 அடி நிலத்தோடு போகிறதில்ல. அதையும் தாண்டி அவனுடைய ஆசை வந்து ஒரு பேராசையாக இருக்குது, பேயாசையாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் பாட்டி சொன்ன கதையோட சில கருத்துக்களெல்லாம் சேர்த்து நான் இதை பண்ணேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஜென்டல்மென்ட்டாக அந்த சாங் வந்து இந்த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ், அவர் அழகான ரொம்ப நல்ல டான்ஸர், அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள்.
நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி சாங் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம். வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில். ஆல் தி பெஸ்ட்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லணுன்னா பெரிய சர்ஜன், அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார். நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது. என் டாக்டரும் டாக்டர் சார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல். அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன், ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு. இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த். எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும். நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பட்டையை கலப்பி ஃபோக் ஆடணும் பெரிய டான்சர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது, நீ நல்லா ஆக்டிங் பண்ண. அப்போது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அதை எடுத்து இன்றைக்கி மாபெருமாக ஒரு விஸ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஜென்டல்மேன் அந்த அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்த பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால 100% கொடுப்பார். அதான் விஸ்வாந்த். ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு விஸ்வாந்த்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ரொம்ப 100% ஒர்க் பண்ணுறது. இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புதேவன் சார், துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம். சிம்புதேவன் சார் சொல்லணும்னா நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயம் இருக்கணும், செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார். உங்களுக்குலாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு. அப்படி இன்றைக்கி ஆல்பம்லாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும்போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் கோட்டு தெரியும். நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதேசவன் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயும் ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அதுலேயும் கோரியோ பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது. ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க. இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறதுக்கு எங்கள் நடன கலைஞர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் விஸ்வாந்த். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட் அவருக்கும் வந்து நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும்போது, அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி, நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஜெண்டா மட்டம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். பயங்கரமாக ஆடிருக்காரு விஸ்வாந்த் அண்ணன். வாழ்த்துக்கள்ண்ணே. அபி நக்ஷத்ரா அவங்கள வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க, பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போதே சொன்னேன், பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தார். ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரம்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டீங்க. சூப்பர்ண்ணே. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும், நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ அவருக்கு நான் சொல்லி ஆகணும். வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்ரு, சார் வந்து யூபிஎஸ். அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்ரு எப்படி யூபிஎஸ் இல்லைனா ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. Thank you so much and very good evening to one and all, and thank you so much for calling me. And மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும், அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏதாவது சாதிக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு.
ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் அண்ணா. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமேட்டர் சாங். அண்ட் இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் டான்ஸ். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வாந்த் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ. அண்டு பிரதர் டைரக்ட் ஸோ அண்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. அண்டு மனோஜ் சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்ன பேச மாட்டீங்களா? ஓகே. மனோஜ் சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம். டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர். ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும். என்னென்னா ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அதெல்லாம், அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க. பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க. அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தால் ஜண்டமட்டான்னு ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி, அது குறிப்பாக அந்த டப்பிங் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி. அது டாக்டர் அஸ் எ கிரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஹாரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான், பிரிண்ட் மீடியா தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்னது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை, பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட்டு சினிமாக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. காரணம், நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைமில் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடைச்ச அந்த அப்ளாஸ், அந்த ப்ரைஸை மீடியா பீப்புள்ஸ் அப்போவே என்னை கூப்பிட்டு, உன் நம்பர் தான் தம்பி, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய முகவரி என்ன, உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தை டீட்டெயிலிங்காக கேட்டு
அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். வேறு இது வந்து மேடைக்காக நான் சொல்லலை. அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, என்னுடைய அம்மா அப்பா என்னை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை வந்து சரி பண்ணி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகராக வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே நான் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார் படத்தில் முதல்ல ஒரு காட்சி உண்டு. மீசையை மறந்துட்டேன்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்தது. என்னென்னா, ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க. எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க. ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இமீடியட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க. இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டார் படம் பார்க்கும்போது என்னோடய ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்துச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிப்ரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸ்க்கும் நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக திரு மனோ சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். என்னென்னா, அவங்களுடைய சன்னோட படத்தில் நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போகிறாங்க வெகு விரைவில். ஒரு 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 2 மாதத்தில் வரப்போகுது. பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் நான் அவர் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நானும் அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஒரே நேரத்தில் 2 பேரும் இன்வைட் பண்ணோம். அவங்க சன்னிட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்பா வரணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது. மகிழ்ச்சி சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய வணக்கம். அழைப்பை ஏற்று வந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. யூபி சீனிவாசன் சார், இந்த கதையை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். இப்படி ஒரு கதை இருக்குது, இதை ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. என்னோடய வெல்விஷர் இல்லை சார், இங்கே தேடிட்டு இருந்தேன் சார். ஸோ இது வரைக்கும் என்ன பட்ஜெட் சொன்னோம், எப்படி போயிட்டுருக்கு, ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் போனது. அதுக்கப்புறம் போக போக ஓகே ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்ஜெட் அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போனோம். அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய நன்றி சார் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு. விஸ்வாந்த், அபி நட்சத்திரா எக்ஸ்ப்ரெஷனில் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிக்காத அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷனில் பூந்து விளையாண்டுருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வேற ஒரு விஷயமா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா சாதாரணமாக 4-5 பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி எழுதியிருக்கேன். அதுக்கு கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு, எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது. அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு, வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க, ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார், எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்டாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன், பயம் எனக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறனால தான் பார்த்தேன் 2 வாட்டி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் இமீடியட்டாக. நான் இதயத்தை திருடாதையில் ஒரு சாங் இருக்குது, ராட்டுக்குள்ளே தண்ணி பொண்ணு நீதானோ, இதெல்லாம் பாடினு இளையராஜா சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர்
உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு. பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்ட்டேன். என்ன தம்பி கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு. அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த 4 வால்ஸில் யாரும் மேலேருந்து வந்து வா வா அப்படின்னா. ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் 80s. அப்போ என்ன 14-15 வயசு எனக்கு. சபேரா ஹோட்டலில் 10th ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும். அப்போ சைக்கிளில் போவேன், 40 ரூபா கொடுப்பாங்க எனக்கு மண்டே. ஆவாரா ஹூம் மைக்கு பல் மேனே ஆசமானுக்கே தாராவும், இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன். லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும். ஹே 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ இன்றைக்கி தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட். மணி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல, பட் உங்களை வந்து ஃபேஸ் காட்டுங்க. கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும், அதுக்காக நிறைய லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில். ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. எனது கூட நான் பாட்டு பாடினேன், என் பையன் பாடினான்னா கூட தரமாட்டாங்க. நான் பாடணும் 2 லைன் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார், என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா, உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ.